இன்னைக்கு நம்ம அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டு ரொம்ப டேஞ்சரஸான த்ரில்லிங்கான ரூட்டுன்னு சொல்லுவேன். ஏன் டேஞ்சரஸ்னால் அதிகமான காட்டு யானைங்க வாழக்கூடிய ஒரு பிளேஸு. மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸில் என்ன வேணால் ஆகலாங்க இந்த ரூட்டில். சவுத் இந்தியன் ரைடர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ரூட்டு இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டு. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 45 to 50 கிலோமீட்டரு டோட்டலாக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ரைட் பண்ணணும். ரொம்ப டீப் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. கண்டிப்பாக வந்து குரூப்பாக போனீங்கன்னா மேபி பெட்டராக இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து ரிஸ்கியான ரூட்டு. ஏன்னா யானைங்க எந்த டைமில் வேணால் இந்த இடத்துல வந்து நம்மளை அட்டாக் பண்ணலாம். இது வால்பாறையிலேருந்து எப்படி போகணும் அப்படின்னா வால்பாறை டு சோலையார் டேம் நீங்கள் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல சோலையார் டேம் போயிட்டுருக்கோம். டேமோட வாட்டர் தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. இன்னும் அந்த ஃபுல் ஃப்ளோ வந்தால் தான் அந்த பக்கம் திறந்து விடான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பக்கம் எவ்வளோ தண்ணி திறந்து விட்றாங்கன்னு தெரில. டீசெண்டாக வாட்டர் நல்லா தான் இருக்குது. அந்த பக்கம் வேணால் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரில. டேம் வந்து கரெக்டாக இந்த லாஸ்ட்டில் இருக்குது. அங்கே தான் போகிறோம். டேமோட வாட்டர் நீங்கள் ஃபுல் இது வியூ அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த சோலையார் டேம்லாம் நீங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து இந்த மலக்குப்பாறை செக் போஸ்ட் வந்து ரீச் பண்ணுவீங்க. அந்த வர வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டேம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய டேம் இந்த சோலையார் டேமு. இந்த மலக்குப்பாறை செக் போஸ்ட் நீங்கள் ரீச் ஆனதும் உங்களோட பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி போடணும். இந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 கிலோமீட்ரு ரொம்பவே ரோடு வந்து மோசமாக தான் இருக்கும். அதுவும் நாங்கள் போனப்போ செம்ம மழைங்க. சுத்தமாக கேமரா வெளியே எடுக்க முடியல. அந்த இடத்துல வந்து ஹெல்மெட் மவுண்ட்டும் பண்ணக்கூடாது கேரளாவில். அது வந்து அஃபென்ஸு. அதனால் வந்து என் தம்பி தான் வந்து பின்னாடி இருந்து எடுத்துகிட்டு இருந்தான். அப்பயும் பார்த்தீங்கன்னா மழையில் எதுவுமே ஃபுட்டேஜே எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரோடு ரொம்பவே வந்து ரிஸ்க்கான ஒரு ரோடு. அதுவும் மழை டைமில் எங்கே மேடு பலனே தெரியாத அளவுக்கு ரொம்பவே வந்து மோசமாக தாங்க இருக்கும். அதனால் ரொம்ப டஃப்பு ரைட் பண்ணுறது. கண்டிப்பாக குரூப்பாக போனீங்கன்னா மேபி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் தனியாக சிங்கிளாக போகும்போது நிறைய மைண்டில் வந்து ஓடிட்டு இருந்தது. வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இந்த ரூட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப ஹெவியாக வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பயங்கரமான மழை. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து சூப்பராக வாட்டர் ஃபால்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. உள்ளே வந்து பார்க்குறதுக்கு சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நிறைய உங்களால் பார்க்க முடியும். அப்படியே நீங்கள் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டீப்பாக உள்ளே போவீங்க. ஆனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் சில இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்க்க வர்றது பார்க்கலாம். அப்போ தான் கொஞ்சம் மனசு திருப்தியாக எதனா ஒன்றா வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே யானையோட அந்த லத்தி தாங்க. ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வர இருக்குது. அதனால தான் வந்து பயம் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆச்சு இந்த இடத்துல. காய்ஸ் எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா யானை வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்து போட்டிருக்கு போல். அந்த ரூட் வந்து ஓட்டுறதே வந்து ரொம்ப வந்து பயமாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இந்த இடத்துல இருக்குது இந்த லத்திங்க. எவ்வளோ யானை இருக்குதுன்னு தெரியல. இங்கே நிற்கிறதே சேஃப் இல்லை. இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இந்த பயமே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வந்து எந்த இடத்துல மூங்கில் மரம்லாம் வருதோ அந்த இடத்துலாம் வந்து லத்தியை வந்து அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. அப்போ தான் புரிஞ்சுது இதுங்க வந்து மூங்கில் மரத்தை அதிகமாக சாப்பிட்றதுக்காக இந்த இடத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரைட் சைடில் கரெக்டாக யானையோட அந்த உடம்பு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் உடஞ்சி பர்ஃபெக்டாக அது உள்ளே பூந்து போகிற மாதிரி நிறைய வந்து நீங்கள் வந்து கேவ்ஸ் மாதிரி பார்க்கலாம். இன்னும் டீப்பாக உள்ளே என்ட்ரான பிறகு நிறைய மாதிரி பெரிய பெரிய ரிவர் கிராசிங்லாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த வாட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் போய் கீழே கொட்டுற தண்ணி. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக மோஸ்ட் த்ரில்லிங்கான ரூட்டு என் லைஃப்பில். இது வந்து மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 hours ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸை ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணோம். ரொம்ப இயர்லி மார்னிங்லாம் போனால் மஸ்ட்டாக நீங்கள் யானையை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் ஒரு 11:30க்கு மேலே போனதுனால காலையிலே எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் ஒரு யானையை கூட வந்து கரெக்டாக பார்க்க முடியல. ஒரு 2 hours ரொம்ப டஃப்பான ட்ராவலுக்கு அப்புறம் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை தாங்க. எங்கே பாரு ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு மழை. ஃபைனலாக இந்த வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் போய் நாங்கள் ரீச் பண்ணோம். ஓகே ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் இந்த வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸு அதுக்கப்புறம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு லைனாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய அட்வென்ச்சரஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். தட்ஸ் இட் கைஸ். சேஃபாக போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பை பை.